ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட பொன்னொன்று கண்டேன் மூவி டீம் இருக்காங்க. படத்தோடைய டைரக்டர் பிரியா மேம், படத்தோடைய ஹீரோ வசந்த் ரவி சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேரும் பார்க்கறதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட்டா ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ப்ராமிசிங்கா, ரொம்ப அழகா அவங்கள முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே இது வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அது ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வசந்த் ரவி சாரை எதனால் இப்படி ஒரு கேரக்டரில் சூஸ் பண்ணலாம், எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபியாக இருக்கட்டும், அவருடைய அந்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கர ரகடா இல்லை ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு ஹீரோவாக வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இவர் ஒரு மாதிரி அம்மாஞ்சி பயப்புள்ளையாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு இந்த ஐடியா. ஆக்சுவலி கரெக்டா சொன்னீங்க, அம்மாஜி பயப்புள்ளதான். இதுல இது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் நாங்க ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டு யார் இதுக்கு காசு பண்ணலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மத்த கேரக்டர் சிவா கேரக்டருக்கு அசோக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குதான் என்ன பண்ணலான்னு நாங்க வந்து பேசும்போது அப்ப யுவன் சார் சொன்னாரு வசந்த் ரவி ட்ரை பண்ணுங்கன்னா. நான் வந்து கொஞ்சம் ஹெசிடென்டா இருந்தேன். ஏன்னா ராக்கியோடைய அப்பதான் அந்த ப்ரோமோஸ்லாம் வந்திருக்கு. அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்சன். இது ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாரா, தென் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டவுட்ல. ஏன்னா அது அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபீல் இருந்தது இல்லையா. ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது. பட் நான் அப்படியே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். பட் போக வரலாம் கேட்பார் ஆஃபீஸில், பேசிட்டீங்களா வசந்த் கிட்ட, பேசிட்டீங்களா வசந்த் வசந்த் அப்படி. சரி ஓகே நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் மீட் பண்ணேன். அண்ட் நான் அவரை மீட் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இவர் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட். அதுதானே முக்கியம். வி நீட் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ அசோக்கே எடுத்துக்கோங்க, இஸ் டூயிங் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். அண்ட் அவர் வந்து அசோக் இஸ் நாட் த டைப்ல இதுல எனக்கு இவ்வளோ இருக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுவார். ஐ saw the same thing in Vasant. I felt wow, I'm lucky to get two people. ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடா ஒரு இன்வெஸ்டடா இருக்காங்க அந்த ரோல் மேல அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட கதை சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் அவர் கேட்ட கேள்விகள், அவருக்கு வந்து இதை எப்படி பிளே பண்ணோம், அதெல்லாமே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும் போதே எனக்கு ஐ நியூ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது 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 நல்ல கெமிஸ்ட்ரி செம்மையா இருந்துச்சு. அதான் சார் மேம் சொல்லியிருந்தாங்க, ராக்கி ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கும்போது ஒருத்தர் ஒன்று பேங்கராக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கப்புறமா பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. அது தாண்டி நீ ஒரு 4-5 படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் ரேஞ்சுக்கு ஒன்று போயிடுச்சு. இப்போ கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் வந்துட்டோம். பட் இருந்தாலும் எதனால இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அண்டு யுவன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கு அந்த லவ். ஏன்னா மேம் சொல்லும் போதே தெரியுது அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்காரு, உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, அதை பற்றி. ஐ மீன் யுவன் சாருக்கும் எனக்கும் உண்டான லவ் வந்து எனக்கே வந்து லைக் இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் புரியுது. when he said my name, இந்த படத்துக்கு வந்து வசந்த் ரவி போங்கன்னு அவங்களுக்கு சொன்னது வந்து எனக்கு இப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் தெரியும். நான் அது வரைக்கும் மேம் சொல்ல, யாருமே சொல்ல, எனக்கு தெரியாது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் தரமணியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ராவல் இருந்திருக்கு சாரோட அண்ட் சார் ஃபேமிலியோட. ஸோ அந்த ஒரு குட்வில் இருந்திருக்கு. அண்ட் ஹீ வுட் ஹவ் லைக் மை ஒர்க். நான் பண்ணுற படங்கள் எல்லாமே அவருக்கும் தெரியும். ஸோ அதனால சம்வேர் ஹி ஃபெல்ட் இந்த படம் வந்து நான் இருந்தால் ஆப்டாக இருக்கும்னு அவருக்கு தோணிருக்கு. அதுக்கு யுவன் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது வந்து இந்த படத்துக்குள்ள வந்ததே வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸிங் தான். லைக் ஏன்னா ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் ராம்-காம் இந்த ஜானர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தோ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டரா எல்லா ஜானர்ஸும் பண்ணணும், எல்லா கைண்ட் ஆஃப் லைக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், எல்லா கேரக்டர்ஸுமே வி ஹேவ் டு ஹேண்டில் இட் அப்படின்றது. அது கரெக்ட் டைம்ல எனக்கு இது இட் கேம் இன். அண்ட் ஐ இமிடியட்லி ஒரு ப்ராசஸ்ல சில டவுட்ஸ் இருந்தது. அதை உட்காந்து மேம்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி என்ன இதுக்குள்ள எப்படி நான் ஃபிட் ஆகிறதுக்கு என்ன தேவையோ நான் ஐ கிளாரிஃபைட் அண்ட் ஐ காட் கன்வின்ஸ்ட். அண்ட் அப்படியே நான் வந்துட்டேன். அண்டு லுக்காவும் சரி, அந்த படத்துக்காக நிறைய மாற்றிருந்தீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபுல்லாக அந்த கண்ணு தூங்காமல் ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும், இல்லை காஷ்மீர் ஆப்பிள் எப்படி இருக்கணும், அப்படி பிங்க் கலரில் ஜொலிக்கிறீங்க. அதில் டோட்டலாகவே வேறையாக இருந்தீங்க. அதுக்காக ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. மேக்கப் தான். கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பையன் அவங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு பையன், லைக் அவனுக்குன்னு இன்டர்னலாக வந்து
he would go through something, but still Priya ma'am மாதிரி தான் எக்ஸ்டர்னலா அவன் வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருப்பான். But just that I'm just trying to make it in a more funny way, but still I mean அந்த கேரக்டர் வேற இல்ல. இப்ப நம்ம டே டு டேல வந்து நம்ம வேற மாதிரி இருக்கோம். கண்டிப்பா. இந்த படமும் தியேட்டர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் இருக்கு. அண்ட் டக்குன்னு ஓடிடி அண்ட் டிவி அப்படின்றது அதுக்கான ரீசன் என்ன, அது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ரீசன்லாம் இல்ல. see we are not in the production side, கண்டிப்பா we are in the creative side. So as creative people we want our film to reach people. How it should reach people and the producer knows best. Okay, it's produced by YSR Films and Geo Studios. They have taken the call that in the madri ipdi varanonte. We just wanted to reach people. Okay. எங்களுடைய வேலை is to make it reach people. அதுக்கு தான் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். So I am very happy wherever it comes that it's coming out. அண்ட் அது சொல்லும் போது ஏதாவது ஷாக்கிங்கா இருந்ததா? எது சொல்லும் போது ஓடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிடி அது சொல்லும் போது ஷாக்கிங்னா இட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் ஐ மீன் நம்மளுக்கு வந்து படம் எனி ஆக்டர் எனி டைரக்டர் படம் தியேட்டருக்கு வரணும்னு தான் எடுக்கிறோம். கண்டிப்பா. பட் அது எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு ஒரு சே தானே இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம், பட் தே ஹேவ் தேர் ஓன் மேத்தமெட்டிக்ஸ், தேர் ஓன் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். அவங்களுக்கு இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து ப்ராஃபிட் பண்றதோட ஓடிடியில வர்றது வந்து இட்ஸ் மேக்கிங் தம் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அந்த டீல் ஏதோ கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு அது கமர்ஷியலாக பெட்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க் இருக்கு. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். அண்டு சினிமான்னு வரும்போது நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம். இப்போ 2 பேரும் காமனாக கேட்குறேன், ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் படம் பேர் சொல்ல வேணாம், ஆனால் இந்த படம் பார்த்துட்டு இது இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் நம்ம எழுதியிருக்கோம், ஆனால் இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா? இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் நமக்கான ஒரு படமாக ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? புரியல எனக்கு கொஸ்டின். என்னன்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நாமளும் வேற ஒரு கதை எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த கதையை விட நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். பட் நம்ம இன்னும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகலை, இல்லை அதை லான்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸில் போகாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது அந்த மாதிரிலாம் 1000 கதைகள் இருக்குங்க. 1000 படம் பார்த்தோன்னா ஐயோ இதே மாதிரி நான் யோசிச்சேனேலாம் தோன்றது உண்டு. அது தட் இஸ் நத்திங். ஏன்னா 10 பேருக்கு அதே தாட் வரும். இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு வந்து லக், ஹூஎவர் த பர்சன் இஸ் ஆர் ஹூஎவர் த லேடி இஸ், அவங்க போய் பிச் பண்ணி அவங்க படம் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் வரும். தட்ஸ் ஆல் நேச்சுரல் தான். சார் நீங்கள் என்ன, நான் எதுக்காக கேட்டேன்னா, எனக்கு ஜோக்கரோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும், அப்படி ஒரு படம் தமிழில் இருந்து அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் பேங்கராக பண்ண முடியுமோன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அப்படி கேட்குறேன். சரி, அந்த மாதிரி இருக்குதான். ஸோ ஐ மீன் சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ், யா வை நாட், ஐ மீன் லவ் டு டு இட். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அதுக்காக கேட்குறேன். வரைக்கும் யோசிக்கல. ஐ மீன் சோ ஃபார் ஐ ஹவ் நெவர் தாட், பட் ஒரு பயோகிராஃபி, ஒரு ஆக்டரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். ரகுவரன் சாரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஐ ஃபீல் ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் ஐ லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ் வருது இல்லையா? ஸோ அது மாதிரி. அண்டு நீங்கள் அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போது இந்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு படம் பண்ணும்போது அந்த கேரக்டராகவே தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருப்பார், வெளியிலையும் அப்படி தான் இருப்பார். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு பார்த்துருக்கீங்களா? Yeah, I heard he's a very again a very intense actor and he's such a heartwarming person. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். But yeah, I've never met him and அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Whatever flavor that he brings in each character that he has played. And somewhere I you know, there's certain actors you love, certain characters you love, but I feel like Raghuvaran sir is one such actor who should have gone even more beyond than anyone else. மேம், அண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு ஹீரோயின் 2 ஹீரோ லாக் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஹீரோன்றதை கடைசியாக எப்படி லாக் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்தது. அண்டு இப்படி ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நார்மலாக வெளியிலேருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்திலே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பிரேக் பண்ணி தான் படமாக பண்ணியிருக்க போகிறீங்க. அண்டு உங்களுக்குள்ள அது எத்தனை நாள் ஒரு டிஸ்கஷனாக போச்சு? ஏன்னா இப்படி ஒரு கேள்வி வரும், அதை எப்படி படத்தில் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம்? சரி, நாங்கள் வந்து ஆனஸ்டாக ஒரு கதை எழுதி, நாங்களே சின்சியராக ஒரு கதை எழுதி நான் ப்ரெசென்ட் படமாக பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஓகே, இஃப் பீப்புள் லைக் இட் ஐ எம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஐ எம் ஹோப்பிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தான் இன்னும். ஸோ இதில் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு நர்வஸாக இருக்கு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐம் ப்ரெசென்டிங் அ தமிழ் ப்ராஜெக்ட். அனந்தமா விட்டுருங்க, ஆஸ் அ ஃபில்ம் அப்படின்ட்டு படமாக நான் வந்து இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கேன். பட் ஐ பிலீவ், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப அதில் இன்னும் இன்வால்வ் ஆனேன்.
ஸோ ஐ ஃபீல் பீப்புள் வில் லைக் இட். ஜாலியான படம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்படியே வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் இன்னும். ஸோ ஐ ஃபீல் இட் வில் ஒர்க். அண்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் பார்த்தேன். உங்ககிட்ட அதை காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது என்னுடைய டாட்டர். எப்படி இருந்தது அவங்க இல்லைன்னு போது? ஐ எம் ஸ்டில் கெட்டிங் ஓவர் இட். ஐ கான்ட் டைம். ஆனால் அதை பற்றி பேசுவேன். இட் ரியலி அஃபெக்ட்ஸ். அண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க என் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மற்றவங்களுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வேற, யாராவது சொல்லும் போது அது இல்லை, யாருமே என்ன அவளோட பார்த்தாங்கன்னா என் டாட்டர்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்ல என் வீட்ல இருக்கு. பட் பட் லைக் அந்த மாதிரி மேம் லைக் I'm not அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல. மேம் அடுத்து யுவன் சாருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுங்க. சொல்லுங்க அதை பற்றி. உங்களுக்கும் யுவன் சாருக்குமான அந்த ட்ராவல் எத்தனை வருஷம், எங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க? கண்ட நாள் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, இனி வரைக்கும் அதே தான், அப்படியே தான், அதே ரிலேஷன்ஷிப். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் அஃபெக்ஷன். ஹீஸ் அ வெரி பியோர் சோல் அண்ட் ஹீஸ் அ வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். ஸோ எனக்கு அது அவரை பற்றி we all love him ல, நம்ம எல்லாருக்குமே we love him so much, அவ்வளவுதான். ஸோ அது வந்து that's all, it's just that. சார் நீங்கள் எப்பயாவது மியூசிக்கை பற்றி அவர்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் இல்ல மியூசிக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை. இல்லை, எனக்கு நான் இது எதுக்காக கேட்டேன்னா, ஒரு சில பேருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது சாங்காக கேட்கணுன்றது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது, ஒருவேளை சாங் வெர்ஷனில் கேட்கும்போது வேறையாக இருக்குமோன்றது என்னோட ஐடியா. அப்படி சும்மா இல்ல நான் ஐ மீன் அது உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓகே எனக்கு புரியுது. பட் நான் சார் கிட்ட நான் இந்த மியூசிக் பத்தி நான் பேசினது இல்லை. படங்கள் பத்தி தான் பேசணும். குறிப்பா நம்ம படம் பத்தி தான் பேசினேன் ரீசெண்டா. அண்ட் we have a very limited conversation now. And like அவரும் ரொம்ப பேச மாட்டார், நானும் ரொம்ப பேச மாட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் பேசினா எவ்வளோ பேசுவோம் அவ்வளோதான் பேசுவோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ்வர்யா நானும் லைக் we started a journey together around the same time. அவங்க மாயநதி பண்ணும்போது நான் தரமணி பண்ணேன். And both of us met at Filmfare Awards. I mean அவங்க பெஸ்ட் டெபியூ மலையாளத்துக்கு வாங்கினாங்க, நான் தமிழ்ல ஃபிலிம்ஃபேர்ல. ஸோ அப்போலேருந்தே லைக் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க ரொம்ப ஜோவியலா பப்ளியான ஒரு பர்சன் தான். அப்போலேருந்தே we wanted to work on project together. அது பொன்னொன்று கண்டெய்ன்ல it happened. And அவங்க கூட ஒர்க் பண்ற அந்த அதுதான் சொல்றேன்ல, சீன்னா ஒர்க் பண்ணும்போது செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லைக் நம்மளோட பெட்டரா அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அது ரொம்ப கியூட்டாகவும் இருக்கும். அட் சேம் டைம் நம்மளுக்கு ஓகே இவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும். பிகாஸ் நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக இருந்துட்டோம்னா ஷீல் என்கல்ஃப் யூ வெரி மச். அது அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு. அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்டில், இப்ப பாத்துடுறா நான் ஒரு சீன் ஒண்ணு பண்ணேன், அது எனக்கு தெரியாமலே ஒண்ணு பண்ணிடுச்சு, அது நான் சொல்றேன் இப்படி பண்ணுன்னு, பட் அது ஒண்ணு வேற ஒண்ணு பண்ணுது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அது பயங்கரமா அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி கம்ப்ளீட்டிங் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் எங்க 2 பேத்துக்கான கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் வெல். அண்ட் அசோக் அண்ட் ஐஷூஸ் கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லி. ஸோ படம் பார்க்கும்போது இருக்கும். இது எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம். அது அழகாக அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும்ல சார். எனக்கு இதுல என்னங்க நான் ரொம்ப சொல்றேன்ல, எங்க படமும் அப்படிதான். ஒரு இட்ஸ் a transparent film. We are transparent people, அவ்வளவுதான். What you see is what you get. இது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசுறதுலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் உள்ள சோகம் இருந்ததுன்னா அதை நான் வெளில காட்டிக்க மாட்டேன். பட் தட்ஸ் மை பர்சனல். யா, தட்ஸ் பர்சனல். பட் நிஜமாவே சொல்றேன், we are being very honest about everything. So இதுல என்ன ஹைட் பண்றதுக்கு? we are happy இல்ல, அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தானே. கண்டிப்பா படத்துக்கு நல்லது. அண்ட் ஸ்கிரீன்ல ஒரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க மானிட்டர்ல. ஒரு டைரக்டரா அதை பார்க்கும்போது நம்ம சீனை இன்னும் அவங்க பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அது ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு அப்படி ஒரு சீன் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் ஒன்னு பெட்டரா பெஸ்டா எல்லாமே நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி. நாங்க ஒரு ஹோல் ஒரு மாண்டாஜ் சீக்வென்ஸ் பண்ணிருந்தோம் 3 பேருக்கும். அண்ட் அது வந்து பயங்கர 3 பேரும் அப்படி, அதாவது அவளுக்கு தெரியக்கூடாது ஆனா தெரியும். இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி கிளவுன் பண்ணுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணோம், அதுவும் ரொம்ப கியூட்டா இருக்கும்.
ரொம்ப எனக்கு ரொம்ப ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ஃபிலிம் அவ்வளோதாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி லக்கி தட் எல்லாருமே தே பிலீவ்ட் இன் இட் அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். படத்தோட சக்ஸஸ் ஸ்பீட்ல எல்லாரையும் மீட். தேங்க்யூ. தேங்க்யூ.